இந்த வீடியோவில் ஒரு சிறிய பையனும் அவனது நாய் நண்பரும் ஒன்றாக விளையாடுவதை காணலாம். அவர்கள் ஒரு பேஸ்பால் விளையாட்டை விளையாடுகிறார்கள். ஒரு பால் ஸ்டாண்ட், பந்தை வைத்து அடிக்க உதவும் ஒரு கருவி இருக்கிறது. அதில் பந்து வைக்கப்பட்டுள்ளது. சிறுவன் பேட்டை எடுத்து அடிக்கத் தயாராகிறான். ஆனால் அவனுக்கு முன்பாக அவனது நாய் சென்று பந்தை ஸ்டாண்டில் வைக்கிறது. இது ஒரு அழகான காட்சியாக இருக்கிறது, ஏனெனில் நாயும் சிறுவனும் ஒரு அணியாக இணைந்து விளையாடுகிறார்கள். சிறுவன் சிவப்பு சட்டை மற்றும் நீல பேண்ட் அணிந்திருக்கிறான். நாய் அவனுக்கு உதவியாக பந்தை வைக்கிறது. பின்னணியில் ஒரு வெளிப்புற மைதானம் இருக்கிறது மற்றும் பேட் தரையில் கிடக்கிறது. இது நாயும் சிறுவனும் சிறந்த நண்பர்களாக இருப்பதை காட்டும் ஒரு அருமையான தருணம். இந்த வீடியோவில் ஒரு வேடிக்கையான காட்சியை பார்க்கலாம். ஒரு நபர் ஏரியின் அல்லது ஆற்றின் கரையில் அமர்ந்திருக்கிறார். அவரது கால்கள் மண்ணில் இருக்கின்றன, மேலும் அவர் ஒரு செருப்பை அணிந்திருக்கிறார். மற்றொரு கால் செருப்பு இல்லாமல் இருக்கிறது. அவருக்கு முன்னால் 3 நாய்கள் தண்ணீரில் விளையாடுகின்றன. இவை ஸ்பிரிங்கர் ஸ்பானியல் இனத்தைச் சேர்ந்தவையாக தோன்றுகின்றன. இவை பொதுவாக தண்ணீரில் விளையாடுவதை விரும்பும் நாய்கள். ஒரு நாய் கரையில் நின்று கொண்டு மற்றொரு நாயை பார்த்து ஆர்வமாக இருக்கிறது. தண்ணீரில் இருக்கும் நாய் அந்த நபரின் செருப்பை வாயில் கவ்வியபடி அதை பிடித்து இழுத்து வருகிறது. அது கரைக்கு வந்து செருப்பை அந்த நபரின் அருகில் வைத்து, இதை எறியுங்கள், விளையாடலாம் என்று சொல்வது போல நடந்து கொள்கிறது. இது நாய்கள் பொதுவாக செய்யும் ஒரு விளையாட்டு. இதை ஆங்கிலத்தில் பெட்ச் ஃபேஸ் என்று அழைப்பார்கள், அதாவது ஒரு பொருளை எறிந்தால் நாய் அதை ஓடிச் சென்று பிடித்து மீண்டும் கொண்டு வரும். இது நாயின் ஆர்வமும் அது செருப்பை எறியுமாறு அந்த நபரிடம் கேட்கும் விதமும் வேடிக்கையாக இருக்கிறது. மற்றவர்களின் பதில்களை பார்க்கும்போது பலரும் இந்த நாய்களின் விளையாட்டுத்தனத்தை ரசித்து தங்கள் நாய்களின் படங்களையும் பகிர்ந்திருக்கிறார்கள். மொத்தத்தில் இது ஒரு இனிமையான மற்றும் சிரிப்பை வரவழைக்கும் காட்சி. நாய்களின் விளையாட்டுத்தனத்தையும் மனிதர்களுடனான அவற்றின் பிணைப்பையும் காட்டுகிறது.